பழைய முறையிலே கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதிக்க கோரி கல்வி கட்டண நிர்ணய குழுவிடம் தனியார் பள்ளிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை ஏற்க மறுத்து தனியார் பள்ளிகள் தொடர்ந்து அதிக கட்டணங்களை வசூலித்து வருகின்றன. இதை கண்டித்து தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று பெற்றோர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். பள்ளிகளின் தொடர் அடாவடியால் அவர்களின் நிலைப்பாட்டை அறிய நீதிபதி ரவிராஜ பாண்டியன் தலைமையில் கல்வி கட்டண நிர்ணய குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த குழு தமிழகம் முழுவதும் மாவட்ட ரீதியாக தனியார் பள்ளிகளின் நிலைப்பாட்டை கேட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை டிபிஐ வளாகத்தில் திருச்சி மாவட்ட தனியார் பள்ளி உரிமையாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுடன் அரசின் கல்வி கட்டண நிர்ணய முறை குறித்து கருத்து கேட்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் அரசின் தற்போதைய கட்டணத்தால் ஆசிரியர்களுக்கு சம்பளம், கட்டட பராமரிப்பு உள்ளிட்டவை பாதிக்கும் என்றும் இதன் மூலம் பள்ளிகளை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் உருவாகும் என்று வலியுறுத்தியதோடு தமிழக அரசின் கல்வி கட்டணத்திற்கும் பகிரங்கமாக எதிர்ப்பை தெரிவித்தனர். இது தொடர்பாக நிருபர்களிடம் பேசிய தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் தனியார் பள்ளிகளின் கோரிக்கைகளை பரிசீலித்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக நீதிபதி ரவிராஜ பாண்டியன் கூறியதாக தெரிவித்தனர். திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு எங்களுடைய நிர்ணய தொகை எவ்வளவு, இதுக்கு மேலே எங்களுக்கு வேணும் அப்படின்னா தான் எங்களால் ஸ்கூலில் மெயின்டைனிங் பண்ண முடியும்னு நாங்கள் கேட்டோம். அது சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் செய்து தருகிறோம்னு சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டீச்சர்ஸுக்கு சம்பளம் எங்களால் ரைஸ் பண்ணி கொடுக்க முடியாது, ரெண்ட் கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் எலக்ட்ரிக் பில்லு நாங்கள் கட்ட முடியாது அவங்க போட்டிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம். அதனால எங்களுக்கு நிறைய டெபிசிட் வருது. இன்கம் கம்மி தான், டெபிசிட் அதிகமாக வருது. அதனால எங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரிம்மா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரபிளாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண முறைகளில் இதுவரைக்கும் தெளிவு இல்லாமல் உள்ள நிலையில் பெற்றோர்கள் குழப்பத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் 22 மாவட்ட தனியார் பள்ளிகளின் கருத்துக்களை கேட்டுவிட்டதாக தெரிவித்த கல்வி கட்டண நிர்ணய குழு அதிகாரிகள் விரைவில் இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கூறினர்.